Wear your masks, take your vaccines, stay home, stay safe. ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் யூடியூப்ல வீடியோ போட்டு. ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோட குடும்ப சூழ்நிலை. இப்போ நான் திருப்பி ஜென்ரலாகவே யூடியூபுக்கு நான் வந்தது எதுக்குன்னா, போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்கு, கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூபுக்கே வந்தேன் ஃபர்ஸ்ட். இந்த தடவையும் என்னால் முடிஞ்ச சுச்சுவேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த செகண்ட் வேவோட தாக்கம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. தினம் ஒரு ட்விட்டர் திறந்தாலோ நியூஸ் பேஜை திறந்தாலோ பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல பேரோட கஷ்ட குரல்களை கேட்டுட்டு என்னென்னவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிலதை எடுத்து சொல்லலாம்னு இருக்கேன். என்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்போ. எங்க குடும்பத்துல நடந்ததை நான் சொல்றேன். ஏன்னா ஜென்ரலாவே வந்து யாருக்குமே அட்வைஸ் பண்ண பிடிக்காது. எனக்கே யாராவது உதாரணத்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்கன்னா நான் திருப்பி கொஞ்சம் கேட்பேன். அது வந்து ரொம்ப சகஜமான விஷயம், சாதாரணமான விஷயம். அதை ஒன்றும் நான் தப்பாலாம் சுட்டி காட்ட விரும்பல. பட் சில என் கண்ணில் தென்படுறது, நான் அனுபவிச்ச ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அக்கார்ட், இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணினா பெட்டரா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் இதை வந்து நான் பேசுறேன். இதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் சூழ்நிலை பெட்டர் ஆச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும், யூடியூப்ல ரெகுலரா வீடியோ எப்படி போட்டு எப்படி உங்களெல்லாம் வந்து கொஞ்சம் மனநிலையை மாற்ற முடியும்னு தோணுச்சு. ஐபிஎல் வேற போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம போயிடுச்சு. அந்த பயோ பபுள்குள்ள நிறைய பெனிட்ரேஷன், அதாவது நிறைய பேருக்கு வைரஸ் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இந்த வைரஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே வந்து யாரையா வந்து கை நீட்டி குத்தம் காமிச்சு, எதனால யாருக்கு வைரஸ் வந்துச்சு, இந்த சூழ்நிலைக்கு யாரு காரணம் அப்படின்லாம் தான் நம்ம பேசுறோம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பயனே கிடையாது. யார் மேல குத்தத்தை போடலாம் அப்படிங்கறதுலாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு செயல். யாருக்குமே வந்து கண் கூடால வைரஸ் தெரியறது இல்லை. தெரிஞ்சா யாரும் போய் அங்க நுழைஞ்சு மூச்சுல வாங்கிக்க போறது இல்லை, இல்லை உள்ள வாங்கிக்க போறது இல்லை. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி நிறைய பேர் பெல்ட் பண்றாங்க, அந்த ஸ்டோன்ஸ் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டோன் பெல்ட்டிங்ல தயவு செய்து இறங்காதீங்க. இந்த ஒரு சண்டையில நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இறங்கணும். ஸோ முதல்ல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். நான் வந்து ஒரு என்ன சொல்றது, இருக்கிற சொசைட்டில நான் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் தான், நான் ஒத்துக்கிறேன். எங்க வீடு கொஞ்சம் பெருசு, எங்க கிட்ட டெஃபினட்டா வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு, மீட்ஸ் இருக்காங்க, ஹெல்ப் கால் இருக்காங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஆனாலும் இது வைரஸ்ங்கிறது வந்து ஒரு பணக்காரனும் ஏழையோ பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் வருது. இது நம்மளோட, எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சிந்தனையை தான் நான் வந்து மாத்திக்க விரும்புறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்போம், யாரும் வெளில போக மாட்டோம். போன வேவ்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் வரவே இல்லை, அப்படியே வந்திருந்தாலும் ஏசிம்டமேட்டிக்கா இருந்தாங்க. பட் இந்த தடவை குழந்தைங்களுக்கு வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு நாங்க ஆஸ்திரேலியால இருந்தோம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல. ஆஸ்திரேலியால இருந்த போது யாருக்கா ஒருத்தருக்கு கோவிட் கேஸ் வந்துருச்சு அப்படின்னா, கடைசி ஆள் எங்கேன்னு அந்த சோர்ஸ் அப்படிங்கறத வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு என்டையர் ஊரை லாக்டவுன்ல போட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு குயின்ஸ்லாண்ட்ல ஒரே ஒரு ஆளுக்கு வைரஸ் வந்துச்சு. அந்த பிரீமியர் வந்து என்டையர் சிட்டியை ஒரு வாரத்துக்கு லாக்டவுன் பண்ணிட்டாங்க பிரிஸ்பன்ல. அதாவது குயின்ஸ்லாண்டுங்கிற ஸ்டேட் பிரிஸ்பன் சிட்டியை லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்தியா அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. பிளஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை, கிரிம்மான சூழ்நிலை, இல்ல டூம்ஸ்டே அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அந்த மாதிரி சொல்லலைன்னா நம்ம திருந்துவோமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நான் ஒரு போன வேவ்ல கோவிட் வந்த போது நிறைய பேர்கிட்ட சொன்னேன், என்னோட கம்யூனிட்டியை சார்ந்த நிறைய பேருக்கு 2023 2024 இல்ல மேபி 2025 கூட ஆகலாம், இந்த வேவெல்லாம் நம்ம சமாளிச்சு திருப்பி நம்ம இதை விட்டு வெளியே வந்து சாதாரண வாழ்க்கைக்கு வர்றது. இந்த சாதாரண வாழ்க்கைக்கு வர்றது அப்படிங்கிறது என்னதுங்க? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த பேண்டமிக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அதுதான் சாதாரணமான வாழ்க்கையா? ஒரு சராசரியா மாஸ்க் இல்லாம போறதா? கொஞ்சம் தயவுசெய்து சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் மறந்தா மட்டுமே தான் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளால இந்த உலகத்தை கொடுக்க முடியும். என்னோட அப்பா அம்மா, என்னோட முன்னோர்கள் இந்த பூமியை வந்து எனக்கு சுவாசிச்சு ஒரு 34 வயசு வரைக்கும் இன்னைக்கு வாழ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்மளோட குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். போன வேவ்ல வயசானவங்களுக்கு நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இந்த வேவ்ல 30-45 இருக்கிற நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து உயிரை கூட இறக்குறாங்க. அதாவது இந்த 30-45 இருக்கிறவங்க உயிர் இழந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெங்களூர்ல நான் கேள்விப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், ஒரு தெரிஞ்ச சுச்சுவேஷன்ல, அதை பத்தி கூட நிறைய ட்விட்டர்ல நிறைய விஷயங்கள் வெளியில வந்து சமூக தடைவளங்கள்ல. சோ என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கோவிட் வந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. சிம்டம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகி 2 நாள் கழிச்சு அந்த அப்பாவுக்கும் சிம்டம்ஸ் வந்து அவரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. ஒரு 5-6 வயசு குழந்தைய வீட்டுல தனியா விட்டு போயிட்டாங்க. வேற வாய்ப்பே இல்லை, வேற அவங்களுக்கு சூழ்நிலையும் இல்லை. அதாவது எங்க வீட்டுல நடந்ததுக்கு நான் டைரக்டா ரிலேட் பண்றேன். என் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துதான் தெரியாது. பட் நான் மேட்ச் விளையாடிட்டு இருந்தேன், ஐபிஎல் மேட்ச் விளையாடிட்டு இருந்தேன். என்கிட்ட என் ஒய்ஃப் சொல்லலை, எங்க அப்பா அம்மா சொல்லலை. என் குழந்தைங்களுக்கு சிவியர் ஃபீவருங்க, ஹை ஃபீவர், டயரியா, கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு. என் ஒய்ஃப் சொல்றாங்க, இப்ப அதோட ஹைன்சைட்ல சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு பயங்கர ஃபீவர் இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, மாத்திரை கொடுத்தாச்சு, சப்பாசிட்டரி எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனாலும் ஃபீவர் ரெடியூஸ் ஆகல.
செம்ம கேட்ட எதனால என்கிட்ட சொல்லலை அப்படி இல்லை மேட்ச் விளையாடுறதுனால சொல்ல வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து தியாகம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லாம போயிடுச்சு. எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. அதாவது குடும்பம் வந்து நம்மள வந்து எப்படின்னா தாங்கிட்டாங்க. நம்ம போய் வேலை செய்யணும், அந்த அந்த வேலைக்கு தடை வரக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை வருஷமா தாங்கிட்டாங்க. இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வி ஹாவ் டு ஃபீட், எங்க குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அப்பா சொல்லிட்டு அவர் வேலைக்கு போவார். கரெக்ட், நீங்க தயவு செய்து வேலைக்கு போங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். பட் எல்லா ப்ரொடெக்ஷன்ஸையும் எடுத்துக்கங்க. இப்ப எல்லா நாட்டிலையும் இந்தியாவை ரெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெட் லிஸ்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா, யாருமே நம்ம பார்டர் தாண்டி அந்த கண்ட்ரிக்குள்ள போக முடியாது. துபாய், சிங்கப்பூர் எல்லா இடத்துலயும் ரெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் ஆஸ்திரேலியா சேர்ந்த பிளேயர்ஸ்க்கு அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இந்த பக்கம் வந்து சேராதீங்க, உங்களை ஸ்பெஷலா எல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. எல்லா கண்ட்ரியும் இந்தியால இருந்து வர விசிட்டர்ஸ் ரெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மால்டீவ்ஸ்ல போயிருக்காங்க. உதாரணத்துக்கு நியூசிலாந்து அண்ட் யூகே போர்டுல வந்து பேசி அவங்க பிளேயர்ஸ் திரும்பி போற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நியூசிலாந்துல எல்லாருக்கும் வேக்சினேஷன் போட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டிரைவை அக்ரெசிவா பண்ணிருக்காங்க. நம்ம இந்த பர்டிகுலர் கொரோனா வேவ்ல இருந்து தப்பிக்கணும், இந்த கொரோனா கிட்ட இருந்து நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னாலே வேக்சினேஷன் தான் ஒரே வழி. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீ சொல்றடா நீ வேக்சினேஷன் போட்டியா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா போட்டுட்டேன், நான் 2 ஷாட்டையும் போட்டுட்டேன். தயவு செய்து போடுங்க, என்னால தாங்க முடியல. டெய்லி ட்விட்டரை பார்த்தா வேக்சினேஷன் வேஸ்டேஜ் அப்படின்னு வருது. என் குடும்பத்துக்கு நான் திருப்பி வந்துடுறேன். என் குடும்பத்துல என்ன ஆச்சுன்னா, என் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொரோனா வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா தாத்தா பாட்டியை தள்ளி வைக்க முடியாது, அப்பா அம்மாவை தள்ளி வைக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் வந்துருச்சு. எங்க அப்பா வந்து 4 நாள் 5 நாள் நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் டக்குன்னு டிராப் ஆகி 85 கிட்ட போயிடுச்சு. 85 எல்லாம் போயிட்டு அவருக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளைக்கு அவர் ஆக்சிஜன் ஏறவே இல்லை. இப்ப திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் ஆக்சிஜன் இப்ப கூட அதே நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இந்த கொரோனாங்கிறது என்னன்னா ஃபுல்லா, அதாவது வந்து அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். எங்க அப்பா 2 ஷாட் வேக்சின் எடுத்தவர். எஸ், அவர் டயபெட்டிக், அவருக்கு கோமார்பிடிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு வேக்சின் மட்டும்தான் காரணம். அவர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு, ரொம்ப மோசமான நிலைமை திரும்பி வந்தாரு. ஆனா வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த வேக்சின் தான் கடமைப்பட்டிருக்கு. வேக்சின் வந்தவங்களுக்கு லங்ஸ் முழுக்க, அதாவது வந்து பொதுவா கோவிட் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, வைரஸ் உள்ள போய் உக்காந்துட்டு மெதுவா அந்த லங்ஸ் மொத்தத்தையும் வெள்ளை கலர்ல ஸ்னோ வச்ச மாதிரி மாத்திடும். அந்த வேக்சின் போட்டவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம லங்ஸை கொஞ்சமா பாதிக்குது. டாக்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் நம்ம. இதுதான் வேக்சின்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பேர் நம்ம சமுதாயத்திலே இன்னைக்கு கூட வேக்சின் வேஸ்டேஜ் தமிழ்நாட்டுல ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். நம்மளோட சமுதாயத்திலேயே என்ன பண்றாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கூட நான் வேக்சின் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். சில பேர் போட்டுக்கிறாங்க, சில பேர் போட்டுக்கிறது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, சார் இது வந்தா வெறும் ஃபீவரோட போயிடும். கரெக்ட், ஃபீவரோட போயிடும், ஆனா திரும்பி வரும். இது நிறைய பேருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வேவ்ல எத்தனையோ மிடேஜ் ஆளுங்களுக்கு எல்லாம் வந்த இந்த கொரோனா தாக்கம் மைல்டு சிம்டம்ஸோடயோ இல்ல ஏசிம்டமேட்டிக் ஒண்ணுமே இல்லாம கூட போனதுனால அவங்களுக்கு ஸ்லைட்டா அதுல வந்து ஒரு நம்பிக்கையில இதை நம்ம கடந்துருவோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணவனே நான் சொல்றேனே, அது ரொம்ப தப்பான விஷயம் அந்த ஆணவம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திரும்பி அவங்களே வந்து பாதிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வரக்கூடிய இல்ல ஒரு குழந்தைய ஆர்ஃபன் ஆக்கக்கூடிய எபிலிட்டி இந்த வியாதிக்கு இருக்கு. மொத்த குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. நம்ம இந்தியால நிறைய பேர் சேர்ந்து இருக்கோம். அதாவது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 15-16 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா அது வீட்டை விட்டு வெளியே போயிடும். இந்தியால அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒன்னா வாழற ஒரு சமுதாயம். இந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்ததுன்னா கொரோனா மொத்த குடும்பத்துக்கும் வந்துருது. ஏன்னா அது ஒரு தொத்து வியாதி, அது எல்லாருக்குமே வருது. இந்த கொரோனா வந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறோமே வழியா அதை காம்பேட் பண்றது, அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறது யாரும் பேசுறது இல்ல. எத்தனையோ பேர் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல அவங்களோட வீட்டுல வேலை செய்யறவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் வேக்சினேஷன் போட்டு விட்டாரு அவரு. அதுல என்ன ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ பிளட் கிளாட்டிங் ஆகி அவர் இறந்து போயிட்டாரு. நான் இதை வந்து வேக்சினேஷன் போடணுங்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து 1 in a million கேசஸ். அவங்க வந்து நான் போட மாட்டேன்னு சொன்னா நீங்க போட்டுட்டீங்க, ஸோ உடனே அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. வேக்சினேஷன் போட்டா ஆகாது, எல்லாருக்கும் ஆகாது. பட் எனக்கு ஆயிடுமா அப்படின்னு பயத்தோட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், இதை நம்ம பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா நம்ம வி ஓ இட் டு அவர் சில்ட்ரன், நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணும். என்ன வைரஸ்ங்கிறது, என்ன வைரஸ்ங்கிறது ஒரு பாடியை தேடக்கூடிய, டெஸ்பரட்டா பாடியை தேடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வைரஸுக்கு தன்னைத்தானே உயிர் கிடையாது, அது ஒரு செல்லை சந்திச்சு. இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சவங்களே இந்த தப்பெல்லாம் பண்றாங்க. சின்ன வயசுல எதுக்கு பயாலஜி படிச்சோம் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அது ஒரு உயிரினத்தை தேடுது, டெஸ்பரேட்டா தேடும். நமக்கு ஒரு டெஸ்பரேஷன், நம்ம வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலை தேடி ஓடுறோம், ஒரு டாக்டரை தேடி ஓடுறோம். அதே மாதிரி இந்த வைரஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஒரு பாடியை தேடுது, செல்லை தேடுது. அது கண்டிப்பா வந்து அடையும். அதுக்கு நம்ம எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறோம். அது உள்ள வந்து டெஃபினட்டா உயிர் எடுக்குங்க. இதுக்கு டைம் ஆகும். அது மெதுவா செகண்ட் வேவ் மட்டும் இல்ல, தேர்ட் வேவும் வரும், ஏன் ஃபோர்த் கூட வரலாம். இதெல்லாம் வந்து நான் டூம்ஸ் டேக்காக சொல்லல, கண்டிப்பா வரும். அதை நம்ம தவிர்க்கணும். ஏன் இவ்வளவு அக்ரெசிவா நான் அதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம தவிர்க்கிறதுக்கான எந்த அட்டம்ப்டும் எடுக்கிறது இல்லை.
முதல்ல வேக்சின் போடணும், என்கரேஜ் பண்ணுங்க. படிச்சவங்க, தெரியாதவங்களுக்கு, எஜுகேட் ஆனவங்க, தெரியாதவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த தடவை நிறைய 17, 18 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய பிரெத்லெஸ்னஸ் வந்திருக்கு. போன வேவ்ல வயசானவங்களுக்கு வந்து இந்த தடவை 30ல இருந்து 45ல மார்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்? 45 வயசுக்கு மேல நிறைய பேர் வேக்சின் போட்டாங்க. அந்த வைரஸ் அந்த வேக்சின் கொண்ட பாடிக்குள்ள வந்ததுன்னா சண்டை போடும். அந்த வைரஸோட தாக்கம் பெருக்கும். அதுதான் மியூட்டேஷன் வாங்க. சோ அந்த வேக்சினோட தாக்கத்தை அது சண்டை போடுறதுல மியூட்டேஷன் வரும். அது பெட்டர் ஆகும். சயின்டிபிக்கா நான் சொல்றது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை கண்டுபிடிச்சவங்க மன்னிச்சிருங்க. இன்டென்ஷன் வேக்சின் போடணுங்கிறது தான். அதனால 30ல இருந்து 45 வயசுக்குள்ள வேக்சின் போடாத நிறைய பேருக்கு இந்த தாக்கம் அடைஞ்ச வைரஸ் டெஃபினட்டா பாதிப்பை உண்டு பண்ணுது. அண்ட் என்ன ஆகுது, இன்னும் நிறைய பேர் என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஒன்னும் ஆகாது, எனக்கெல்லாம் சிம்டமே இல்ல, வைரஸ் உள்ள வளருது, க்ரோ ஆகுது. இன்னைக்கு கூட நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் தனியா தான் ஐசோலேட் பண்ணி உட்காந்துருக்கேன். என் குழந்தைங்களுக்கு கொடுத்தா என் வீடு திருப்பி மேகமா ஆயிடுங்க. என் குழந்தைங்க எங்க அப்பா அம்மா மட்டுமே வரல, என்னோட மாமனார் மாமியார், என்னோட பெரியப்பா பெரியம்மா, என் குடும்பத்துல நேம் இட் எல்லாருக்கும் வந்துருச்சு. என் கசின், அவங்களோட ஒய்ஃப், 2 கசின், என்னோட பிரதர்ஸ் 2 பேரும், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே 30ல 40 வயசுக்குள்ளவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட். சாதாரணமா இல்ல, ஹாஸ்பிட்டலைஸ்ட். இந்த ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி ஆக்சிஜன் உதவி தேவைப்பட்டது. அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணினோம். கொஞ்சம் தயவு செய்து வெளியில போகும்போது எனக்கு வந்து உள்ள இருந்து கோவங்கள் நிறைய வருது. நிறைய பேர் இப்ப கூட வெளில போகும்போது இந்த மாஸ்க், எஸ்பெஷலி அன்னைக்கு வந்து நான் பார்த்தேன், மாஸ்க் இப்படி இறக்கி வச்சு அப்படியே பேசுறாங்க. நீ பேசுறது கேட்கவே வேண்டாம், யார் பேசுறது யாருக்குமே கேட்க வேண்டாம், அப்படியே போங்க எல்லாருமே. இப்ப ரெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா கண்ட்ரிலையும் சொல்றேன்ல. ஏன் ரெட் லிஸ்ட் பண்றாங்க? இந்தியால இருந்து வர மக்கள் கிட்ட கிருமி, அதாவது வைரஸ் இருக்கு, அந்த வைரஸா பாக்குறாங்க. மனிதர்களை வைரஸா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது. தயவு செய்து ரோட்ல போகும்போது ஒரு கூட்டம் 3-4 பேர் நின்னா அந்த இடத்துல வைரஸ் இருக்குன்னு நீங்க கேரண்டியா எடுத்துக்கங்க. கூட்டத்தில இருந்து விலகி போங்க. ஒரு மனிதனையுமே வைரஸா பார்க்க வேண்டிய ஒரு நிலவரம் நம்ம இருக்கிறது. இது கஷ்டம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. யார் மேலேயும் தூக்கி பிளேம போடாதீங்க. இதனால ஆயிடுச்சு, அதனால ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இல்லப்பா பொய் சொல்றாங்கப்பா, ஸ்கேம்பா. கிடையாது, இது ஸ்கேமாவே இருக்கட்டாங்க. ஆனா மனிதர்கள் செத்து போறாங்க. தயவு செய்து ஒரு குழந்தைய அனாதை ஆக்காதீங்க, ஒரு ஃபேமிலிய ஸ்தம்பித்து போக விடாதீங்க, அவங்க காலை உடைச்ச மாதிரி ஆக்காதீங்க. நீங்க நடமாடுறது, நீங்க ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறது, உங்களுக்கு வராத தாக்கம் இன்னொரு குடும்பத்துல ஒரு அப்பாவையோ ஒரு அம்மாவையோ இல்ல ஒரு குழந்தையோ இல்ல கண்டிப்பா பாதிக்குங்க. அது கிவன் ஃபார் கேரண்டி. நீங்க வேலை செய்யுங்க, யாரையும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லல. முடிஞ்சவங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், முடியாதவங்க வேலைக்கு போங்க. கூட்டத்துல இருந்து விலகி நில்லுங்க, கூட்டத்துல நின்று பேசாதீங்க. அந்த மேன் இஸ் a சோசியல் அனிமல் அப்படின்வாங்க. கூட சேர்ந்து வாழ்ந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம், இல்லைன்னு சொல்லல. நிறைய பாப்புலேஷன் இருக்கு, ஆனா தள்ளி போங்க. பேசணும்னா போன்ல பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா, இல்ல வாட்ஸ்அப் அனுப்புங்க. வேணாம், நம்ம அந்த நிலவரத்தை கண்டிப்பா தாண்டிட்டோம். இந்த வேவ் ரொம்ப மோசமா இருக்க போறது. எத்தனை இதுல பாதிப்பு, யாரை இழக்க போறாங்க, அதை எப்படி கம்மி பண்றோம், அதுதான் நம்ம கையில இருக்கு. வேக்சின் கண்டிப்பா எடுங்க. இந்த வேக்சின் நிறைய பேர் போடதான் அந்த வைரஸோட தாக்கம் கம்மியாகி அடுத்த வேவ்ல இன்னும் மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்காம இருக்க முடியும். ஏன்னா இந்த மியூட்டேட் ஆகும். இது RNA கொண்ட வைரஸ். நான் போன தடவையே சொல்லியிருந்தேன். போன தடவை கூட நான் வீடியோஸ் எல்லாம் போடும்போது இந்த வைரஸை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். அதை மொத்தமா 8000 பேர் தான் பாத்தீங்க. ஏன்னா அதுல என்டர்டைன்மெண்ட் இல்ல, அது வெறும் ப்ரீச்சிங் மெசேஜ், அதனால பார்க்கல. நான் இப்ப சொல்றேன், இதையும் மெசேஜ் ப்ரீச்சிங்கா பார்க்காதீங்க. 2வது வேவுக்கு அப்புறமா இந்த வைரஸ் RNA கொண்டது திருப்பி மியூட்டேட் ஆகும். மியூட்டேட் ஆகி வேற மாதிரி பாதிப்புகளை நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னா வேக்சின் எடுங்க, மாஸ்க போடுங்க, 2 மாஸ்க் போடுங்க. மூச்சு விட கஷ்டமா தான் இருக்கும், அந்த மாஸ்க போட்டே தான் இருங்க. இங்க பாருங்க, நான் மாஸ்க் மட்டும்தான் போட்டே இருந்திருக்கேன் கடந்த ஒரு 20 நாளா. இந்த இடத்துல எல்லாம் லேயர் வரும், வேற வழியே கிடையாது. கொஞ்சம் டாக்டர்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு MBBS 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கோவிட் வாரியர்ஸா கவர்மெண்ட் புஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க உள்ள. அவங்களும் போயிருக்காங்க சேலஞ்சா எடுத்துன்னு. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் லிட்டரலா வார் ரூம்ல இருக்க மாதிரி போறாங்க. என் ஃப்ரெண்டு டாக்டர்ஸ் எல்லாம் பெட் தேடுறாரு, பெட் கிடைக்காது. யாருக்காவது பெட் வேணும் அப்படின்னு கேட்டா பெட் இல்ல. ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாரும் என்கிட்ட நிறைய பேர் வந்து பெட் வேணும், ஆக்சிஜன் வேணும், வென்டிலேட்டர் வேணும்னு கேட்கறாங்க. சொன்னதானே முடிவு எடுக்காதீங்க. இந்த ட்ரையாஜ் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, TRIAGE சென்டர் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ட்ரையாஜ் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு கோவிட் இருக்குங்கிற சந்தேகம் இருக்கு, உடம்பு முடியல அப்படின்னா அங்க போங்க. அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, பிளட் ஒர்க் எடுப்பாங்க, எது வேணுமோ எடுப்பாங்க. எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் வேணாமா. சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் ட்ரையாஜ் சென்டர்ஸ் எக்ஸலண்டா வேலை செய்யறாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. சோ தயவு செய்து பெட்டுகள் கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு 5000 கேஸ் 7000 கேஸ் இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்றாங்க அப்படின்னா நீங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, அதோட 5% ஜாஸ்தியா இருக்கு கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள நான் போல, இருக்குன்னு நினைச்சுக்கங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அபாயகரமான ஒரு சிச்சுவேஷன். 4 லட்சம் கேஸுங்க, 400,000 கேசஸ் பர் டே அப்படிங்கிறாங்க.
அதுல நீங்க 2 மடங்கு கூட பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வீட்டுல இருந்து வெளில வரல, சொல்ல யோசிச்சுன்னு வெளில வரலன்னு நினைங்க. 8 லட்சம் கேஸ், 800,000 பீப்புள்னு வாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டு 800,000 பீப்புள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயத்துல ஒருத்தன் வெளில வர மாட்டான், வாயை மூடின்னு வீட்டுல உட்காந்துருப்பான். மாஸ்கை இறக்காதீங்க சிச்சுவேஷன்ல. ஹாஸ்பிட்டலைசேஷன் யாருக்கு தேவைப்படும்? ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, அவங்களால முடியவே இல்லை, இழுத்துக்குது அப்படின்னா தான் அந்த ஐசியூல போக வேண்டிய சிச்சுவேஷன். மற்றபடி ஆக்சிஜன் லெவல்ல கண்டினியூஸா ஆக்சிமீட்டர்ல மானிட்டர் பண்ணுங்க. உங்க உடம்ப பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க, மூச்சு விட ட்ரை பண்ணுங்க, காஃப் வருதான்னு பாருங்க. சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட மாஸ்க் போடுங்க. வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வெளில போயிட்டு வந்துட்டீங்க, சந்தேகமா இருக்கு அப்படின்னா மாஸ்க போட்டே இருங்க. 2 மாஸ்க் போடுங்க. உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ குழந்தைக்கோ வரக்கூடாது, தப்பான ஒரு விஷயம். அடுத்த மியூட்டேஷன்ல நமக்கு குழந்தைங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதோட அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை, அது கூட 1-2 கேஸ் வருது, அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் சந்திக்க முடியாது. அதோட ஒரு ஹியூமன் ரேஸ் ஒரு கேவலமான நிலைமைக்கு போகவே கூடாது. இந்த வைரஸை நம்ம எதிர்கொள்ளணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டே வேறமா, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் யுவர் வேக்சினேஷன். இதெல்லாம் ஸ்டாண்டர்டா நான் சொல்ல. தயவு செய்து பயத்தோட நடந்துக்கங்க. அந்த வைரஸுக்கும் இந்த பேண்டமிக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. 1918ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தது, அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கே 2 வருஷம் உலகத்தை தள்ளி போட்டாங்க அந்த காலத்துல இருந்த மனிதர்கள். நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துச்சு, நிறைய பீத்திக்கிறோம். அதோட சேர்ந்து நமக்கு இருக்கிற ஃபூலிஷ்னஸும் வளர்ந்துருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு அதை எப்படி எனக்கு வேர்டு மென்ஷன் பண்ண தெரியல, எனக்கு தமிழ்ல சரியா சொல்ல வரல. அதுவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு தெனாவட்டு வந்துருச்சு, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஒண்ணுமே கிடையாது இல்ல, ஒண்ணுமே இல்லாததுக்கு மனிதர்கள் சாக மாட்டாங்க. யாருக்கு அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இம்யூனிட்டி இன்னைக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு, இது கூட ஒரு கேஸ், இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு 7 நாளா எதுவுமே சிம்டம் இல்லை, 8வது நாள்ல அபாயம் வந்துருச்சு. ஏன்னா உள்ள வளருது அந்த வைரஸ், செல்லோட ஜாலியா வளருது. உனக்கு சிம்டம் இருக்குல்ல, அதனால சிம்டம் காட்டல, நான் உள்ள வளர்றேன்னு காட்டி வளருது. பயப்படணுமா? கண்டிப்பா பயப்படணும், பயப்படுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பிபிஇ கிட்டோட அவங்க எல்லாத்தையும் போட்டுன்னு ஃபுல் டே டபுள் ஷிஃப்ட் வேலை செய்யறாங்க. நிறைய கோவிட் வாரியர்ஸ், நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க கை விட்டாங்கன்னா நாளைக்கு எல்லாருமே நம்ம நடுத்தருக்கு வரணும். அவங்க கை விடாம இன்னைக்கு டெய்லி போறாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் போன் பண்ணி முடியலங்க கேட்கறதுக்கு, அந்த அலற குரல் என்னால கேட்க முடியலன்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க. எவ்வளவு பேருக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறாங்க. உங்களால முடிஞ்ச உதவி, நான் என்ன சொல்றேன்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்க வேணாம், நீங்க சேவை செய்ய வேணாம், செல்ஃபிஷா மட்டும் இருக்காதீங்க. எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், நான் வெளியில போனோம், எனக்கு இதை போய் வாங்கணும், அதுக்காக மட்டும் தயவு செய்து வெளியில போகாதீங்க. வீட்டுக்குள்ள உட்காருங்க. முடியாதவர்கள் வேலைக்கு போங்க. கூட்டத்தை பார்த்தா கூட்டம் கிருமி உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கூட்டம் சேரவே சேராதுங்க. 2 பேர் வந்தாலே கூட்டம் தாங்க. 2 பேர் பேசணும்னு நினைச்சா கூட போன்ல பேசுங்க. உங்களால போன்ல பேச முடியல, வாட்ஸ்அப்ல பேசுங்க, ஃப்ரீ தான். கான்கால் போட்டு பேசுங்க 5 பேரோட. தயவு செய்து சேராதீங்க. பொது கூட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னபடி நான் சொல்றேன், ஒரு கோவிட் பேஷண்டோட உட்காந்து நீங்க 10 நிமிஷம் டின்னர் கூட சாப்பிடலாம், அவங்க மாஸ்க போட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து நின்று. ஆனா 3-4 பேர் கோவிட் இருக்கிற இடத்துல ஒரு கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அந்த வைரஸோட தாக்கம் ஜாஸ்தி ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. உங்க உடம்பு மேல அந்த தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. தயவு செய்து உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் பயப்படுங்க. பயம் ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் பயம் இருக்கு, பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல. ஆக்சிஜன் லெவல் கம்மியா ஆச்சுன்னா ஒரு டாக்டரை கேளுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வந்துருச்சு, ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணுங்க டாக்டரோட. ஹெல்த் கேர் சிஸ்டமுக்கு நம்ம டெஃபினட்டா உதவணும். எப்படி உதவணும்? கொஞ்சம் அவேரா இருக்கணும், வேக்சினேஷன் எடுக்கணும், ஹாஸ்பிட்டலைசேஷன் வேணுமான்னு தெரிஞ்சுக்கணும், ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா எடுக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃப்ரீயா கூட பண்றாங்க நிறைய டாக்டர்ஸ். ட்ரையாஜ் சென்டர்ஸ்க்கு போங்க. கோவிட் பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், அதாவது இந்த டெஸ்ட் எடுக்கலைனாலும் சிம்டம்ஸ் இருக்கான்னு ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க. நீங்க சொல்றதுதான், எங்க வீட்டுல சொன்னது இதுதான். அந்த மாதிரி ஒரு வைரஸ், ஒரு வியாதி எங்களை புரட்டி போட்டதே இல்லை. என்னோட எதிரிக்கு கூட இது வரக்கூடாதுன்னு எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லிட்டாங்க. எதிரின்னு யாருமே கிடையாது வாழ்க்கையில. இந்த சமயத்துல ஒரே ஒரு காமன் எதிரி தான், அது நம்ம வைரஸ். அந்த கொரோனா வைரஸை மதிங்க, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, வேக்சின் எடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த உலகத்தை கொடுக்கணும்னா வேக்சின் தான் நமக்கு ஒரே வாய்ப்பு. தேங்க்யூங்க.